Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோங்க. அப்படி என்ன ஸ்நாக் ரெசிபி அப்படின்னு கேக்குறீங்களா? ஓம் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. ஓம் பொடி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 250 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஓமம் கையிலேயே இப்படி நுணுக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது இந்த ஓமத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஊறினதும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டின இந்த தண்ணியை மாவு பிசையும் போது அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்ச அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள். 5 நிமிஷம் ஓமம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம இதில் வடிகட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஓமம் ஊற வச்ச தண்ணியிலேயே அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்குங்க. அதனால தான் நம்ம அதை தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இப்படி தண்ணி தெளித்து விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியே இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஓம் பொடி செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போது மாவு புளியை நான் ஒரு இடியாப்பச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் லைட்டாக ஆயில் விட்டு ஃபுல்லாக அதில் தடவி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த மாவை இந்த மாதிரி நான் உருட்டி இதில் போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை இந்த எண்ணெய் காஞ்சதும் இதிலையே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நம்ம குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க குக் பண்ணணும். எண்ணெய் ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. இதை நம்ம பிழியும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் மொருவலாக நல்லா குக் ஆகி வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அப்படியே இதை லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா குக் ஆனதும் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட ஓமப்பொடி ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்படி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இதை நான் நொறுக்கி போடுறேன். ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக நுணுக்கி இதை பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி 1-2 இதை நுணுக்கி ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரி ஒரு பேனில் நான் லைட்டாக எண்ணெய் விட்டு மிளகாத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே இது மேலே தூவி விட்டுக்கிறேன். எண்ணெயில் பொரித்த கருவேப்பிலையும் நான் இதில் பொரித்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அசத்தலான ஓம் பொடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரொம்பவே சீக்கிரமான நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப காரசாரமாக நல்லாவே இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் சீக்கிரமாக ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் இதை பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.